வாழ்க வளமுடன். வாஸ்துவின் அதிபதியான சூரிய பகவானை வணங்கி எனக்கு இந்த அரிய கலையை கற்றுத்தந்த குருவான தந்தையை வணங்கி இன்றைய நிகழ்ச்சியை துவங்கிறேன். இன்னைக்கு ஒரு அற்புதமான ஆனந்தமான தலைப்புங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப முக்கியம். வாஸ்துவின்படி வீட்டை கட்டிடுறாங்க, எல்லாமே பண்ணிடுவாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. காரணங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, பூர்வீகத்தை சென்று பாருங்க. அடுத்தது இது வாஸ்து பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காரணங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, வாஸ்துவின்படி நாங்கள் நம்ம வீட்டை மாற்றிட்டோம், செஞ்சுட்டோம், புதுசாக கூட கட்டணும், ஆனாலும் எங்களுக்கு நல்லபடியாக நடக்கலை அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. காரணங்கள் என்னென்னா, நம்மை சந்தித்த அனைவர்களுக்குமே தெரியும். பூர்வீகம் இருக்குங்களா, அப்பா அம்மா இருக்கிறாங்களா, எங்கே இருக்கிறாங்க, ஏது இருக்கிறாங்க கேட்டுக்குவேன். அவங்க வாடகை வீடு இருந்தாலும் அந்த வீடும் சிறப்பாக இருக்கிற வீடாக மாற்றிக்க சொல்லுங்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவோம். அப்படி இல்லை என்றால் அவர்கள் வசிக்கக்கூடிய வீட்டில் கண்டிப்பாக வாஸ்துப்படி, அது ஓலை குடிசையாக இருந்தாலும் சரிங்க, குடிசை முதல் கோபுரம் வரை வாஸ்து கண்டிப்பாக தேவை. பஞ்சபூதத்தினுடைய தன்மை நிச்சயமாக அனைவருக்கும் தேவை. ஆகவே வாஸ்துப்படி கட்டியாகும். அந்த பஞ்சபூதங்களுடைய தன்மையில் கட்டாதவங்களுக்கு, அதாவது வாஸ்துப்படி கட்டி பலன் இல்லை அப்படின்னு கூட இந்த தலைப்பை வச்சுக்கலாம். பலன் கிடைக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம். என்னன்னு கேட்டிங்கன்னா, பலன் கிடைக்கும்னா பலன் ஏன் கிடைக்கல அப்படிங்கிறது தான் நான் பதில் சொல்கிறேன். வாஸ்துவின்படி கட்டி பலன் கிடைக்கவில்லை எதனால் அப்படிங்கிறத இந்த வீடியோ. முக்கியமான விஷயம், அவர்கள் இப்போ நம்ம என்னதான் பண்ணினாலும் நம்ம ஆகாயத்திலிருந்து விழுகலை. நம்ம நிச்சயமாக ஒரு அம்மா அப்பாவிலிருந்து தான் வந்திருக்கிறோம். ஆகவே நம் தாய் தந்தை இருக்கக்கூடிய இடம், அவர்கள் வசிக்கின்ற இடம், பூர்வீகம் நிச்சயமாக நல்லாக இருக்க வேண்டும். பூர்வீகம் சரியில்லை என்றால் என்னால் நிச்சயமாக சொல்கிறேங்க, நல்ல நான் வாஸ்து நிபுணரையே பார்த்து நல்ல வீடே கட்டி நல்ல அப்பார்ட்மெண்ட்டில் இடம் வாங்கி எல்லாமே வாங்குவாங்க, எல்லாம் வாழ்வாங்க. நிச்சயமாக பெரிய பெரிய பேரிடர்னு சொல்லுவாங்க. மழைக்காலங்கள், மழை ஒரு அளவாக பெஞ்சா பரவாயில்ல, 3 நாள் ஒட்டுக்காக பெஞ்சா கண்டிப்பாக, இப்போ சமீபத்தில் பேச்ச மாதிரி தூத்துக்குடி ஆகட்டும், மலை சென்னை ஆகட்டும், இந்த மாதிரி நம்ம என்ன பண்ண முடியும்? அந்த மாதிரி நேரங்களில் அந்த மாதிரி வாழ்க்கையில் பெரிய பெரிய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய காலகட்டங்களை நமக்கு அந்த வீட்டினுடைய வாஸ்து கொடுத்துரும். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஈசானி மூலையை பொறுத்த வரைக்கும் அடுப்பு வைக்கக்கூடாதுங்க. நிறைய பேர் அங்கே அடுப்பு வச்சு சமைக்கிறாங்க. அப்புறம் அவங்களுக்கு அந்த ஈசானி மூலையில் தான் சமைக்கிறமான்னு தெரியல. திசைகள் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, மூளைகள் திசைகளாகவும் திசைகள் மூளைகளாகவும் மாறுகின்ற இடங்களெல்லாம் கண்டிப்பாக பெரிய அளவுக்கு யூட்டன் கொடுக்காது. அதை சரியான வாஸ்து நிபுணரை வச்சு சரியாக கவனித்து சரியாக பார்க்கும்போது மட்டும்தான் வெற்றி கிடைக்கும். வாஸ்துவின்படி வீடு கட்டி பலன் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு கூட இதுக்கு தலைப்பு. அதான் நான் சொன்னேன், பூர்வீகத்தை செக் செய்த சொல்கள். இப்போ நீங்கள் இருக்கிற வீட்டினுடைய திசைகளை கவனித்து அற்புதமாக ஆனந்தமாக வாழ்வதற்கு நிச்சயமாக நன்கு பயணித்து பலன் கொடுக்கக்கூடிய வாஸ்து நிபுணர்கள், அதாவது நிறைய பேர் இருப்பாங்க. இன்னைக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் காலத்தில் பார்த்தீங்கன்னா விரல் விட்டு என்ற மாதிரி தான் தமிழ்நாட்டிலேயே இருந்தோம். இன்னைக்கு வீதிக்கு எல்லாரும் வாஸ்து பார்க்குறேன்னு சொல்லுவாங்க. நிச்சயமாக பலன் அப்படிங்கிறது கொடுக்க முடியாது. பலன் அப்படிங்கிறது நான் அவங்களை எதுக்காக சொன்னேன்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக சரியான குருவிடம் கற்றுக்கொண்டு சரியாக செல்ல வேண்டும். அப்போது சரியாக நடக்கும். நிச்சயமாக படித்தவர்கள் எல்லாருமே ஃபர்ஸ்ட் டைம் வாங்க முடியாதுங்க. ரெண்டாவது இதுக்கு இறைவனுடைய அருள் வேணும். பெற்றுக்கொள்வதற்கும் இறைவன் அருள் வேண்டும், அதை தெரிந்து கொள்வதற்கும் குருவின் அருள் வேண்டும். இரண்டும் இருந்தால் கிடைக்கும். ஆகவே வாஸ்துவின்படி கட்டியும் எங்களுக்கு சரியில்லைங்கிறவங்க நிச்சயமா அணுகுங்க. அவர்களுக்கும் சரி செய்து கொடுக்கப்படும். சரி செய்ய முடியும். ரிசல்ட் கண்டிப்பாக கொடுக்கலாங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.